வணக்கம், வெல்கம் டு புஷ்பலதாஸ் ஆல் இன் த கிச்சன். இப்போ முருங்கைக்காய் சீசன். எங்கே பார்த்தாலும் முருங்கைக்காய் நிறைய கிடைக்குது. சுவையான முருங்கைக்காய் பொரியல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ஒரு கிளிக் பண்ணிவிடுங்க உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்காக. ஒரு பேன் வச்சுக்கலாம். அதை வச்சுட்டு அது கொஞ்சம் லேசாக சூடானதும் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் லேசாக சூடானதும் அதில் கடுகு போடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு போட்டு லைட்டாக சிவக்கிற மாதிரி வறுக்கணும். அதில் நல்ல பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், பெரிய வெங்காயமும் போடலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயம் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், தப்பில்லை. அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது கூட வாசனைக்காக ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம். காரத்துக்கு நம்ம எப்படியும் மிளகாத்தூள் இதில் சேர்க்க போகிறோம். அந்த மிளகாத்தூள் சேர்த்தா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் இஞ்சி தட்டி சேர்த்துக்கலாம். வாயு தள்ள இருக்கிறவங்க கண்டிப்பாக இஞ்சி சேர்த்துக்கணும். அதெல்லாம் நல்லா வதக்கணும். அது லைட்டாக அந்த வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். முருங்கைக்காவை நறுக்கிக்கலாம். நறுக்கிறது அவரவருக்கு எப்படி விருப்பமோ, பெருசாக வேணுமா இல்லை சின்ன சின்ன துண்டுகளாக வேணுமா அந்த மாதிரி நறுக்கிக்கலாம். நறுக்கி வச்ச முருங்கைக்காவை இதில் சேர்த்துக்கலாம். நல்ல எல்லா இடத்துலையும் அந்த கடுகு உளுத்தம்பருப்பு எல்லாம் நல்லா பரவுற மாதிரி கொஞ்சம் திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா கரண்டியால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் 2 டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் போடுறேன். நீங்கள் சாம்பார் தூள் போட பிடிக்காது அப்படின்னா வெறும் மிளகாத்தூள் மட்டும் கூட போட்டுக்கலாம். ஆனால் இந்த சாம்பார் தூள், வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் போட்டானா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பொரியல். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதில் ஒரு 200 மில்லி தண்ணி ஊற்றலாம். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு முருங்கைக்காய் எடுக்கிறீங்களோ அது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க. நான் இதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணியை ஊற்றி ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இதை நல்லா மூடி போட்டு மூடி வேக விடலாம். முருங்கைக்காய் வேகிறதுக்கு ஒரு 7லிருந்து 10 நிமிஷம் ஆகலாம். முருங்கைக்காய் எவ்வளோ தடியாக இருக்குது இல்லை எந்த அளவுக்கு முத்தலாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து வேகிற டைம் மாறுபடும். ஆனால் இந்த முருங்கைக்காய்க்கு ஒரு 10லிருந்து 12 நிமிஷம் வெந்ததுன்னா போதும். ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணால் பாதி வெந்திருக்கும் முருங்கைக்காய். முருங்கைக்காய் வெந்துருச்சா இல்லையான்னு இந்த மாதிரி கொஞ்சம் அமுத்தி பார்த்தா தெரியும். நல்லா வெந்துருச்சுன்னா அந்த தோல் நல்லாவே ஓப்பன் ஆகும். முருங்கைக்காய் வெந்துட்டுருக்கும் போது அடிக்கடி இந்த மாதிரி திறந்து நல்லா கலந்து விட்டு மறுபடியும் மூடிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஊற்றின தண்ணி இன்னும் கொஞ்சம் தான் கீழே இருக்குது. நல்லா இப்படி பரட்டி பரட்டி விடணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு அந்த தண்ணியெல்லாம் வற்றுனதுக்கப்புறமா விருப்பப்பட்ட தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இப்படியே நீங்கள் எடுத்து பரிமாறலாம். நான் இப்போ தேங்காய் துருவல் போட போகிறேன். தேங்காய் துருவல் போட்டு கிளறி எடுத்த முருங்கைக்காய் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்காவை அதோட தோலோடு சாப்பிட்டா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சிலர் உள்ளே இருக்கிற அந்த கூழ் மட்டும் சாப்பிடுவாங்க. அந்த கூழ் மட்டும் சாப்பிட்றவங்களுக்கு பல்லெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கான அந்த சான்ஸை மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவேன். முருங்கைக்காவை அப்படியே அந்த தோலோடு போட்டு மென்று அந்த சாரை மட்டும் முழுங்கிட்டு தோலை வெளியே துப்பிடலாம். முருங்கைக்காய் பொரியல் சாப்பிடும்போது அப்படியே முழுசாக வாயில் போட்டு நல்லா மென்று சாப்பிடணும். அப்போ அந்த தோலோடு மென்னோன்னா தான் தோலில் இருக்கிற சத்துக்களும் நமக்கு கிடைக்கும். அதே அளவுக்கு நம்மளோட பல்லில் இருக்கிற அழுக்குகள் எல்லாமே நல்லா க்ளீன் ஆகும். இந்த முருங்கைக்காவை நல்லா மென்று சாப்பிடும்போது நம்ம உமிழ்நீரும் நல்லா சுரக்கும், நல்ல டைஜஸ்ட் ஆகும், வயிற்றுக்கும் ரொம்ப நல்லது. நம்ம பல்லெல்லாம் க்ளீன் ஆகிறதோட மட்டும் இல்லாமல் நல்ல ஸ்ட்ராங்காகவும் ஆகும். அதனால் இனிமேல் இந்த முருங்கைக்காவை சாப்பிடும்போது அந்த முழு முருங்கைக்காவையும் அப்படியே
வாயில் போட்டு நல்லா மென்று சாப்பிட்டா பழகுங்க. அப்படி பழகிறது நல்லது. ஒரு சிலருக்கு அது பிடிக்காதவங்க இனிமேல் சாப்பிட்றதுக்கு பழகிக்கிறது நல்லது அப்படிங்கிறது நான் சொல்ல வரேன். இது ஒரு ரசம் சாதம் இல்லை மோர் சாதம் இருந்தால் கூட இந்த பொரியல் இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப திருப்தியாக இருக்கும் சாப்பிட்டது. நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்காக பக்கத்தில் வர பெல் பட்டனை ஒரு கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.